வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராஸ்பெரி பிஐ வாய்ஸில் விஎன்சி எப்படி அசஸ் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். இது விஎன்சி வழியாக விண்டோஸ்க்கும் ராஸ்பெரி பிஐ ஓஎஸ்க்கும் எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன வேணுன்னா, விஎன்சி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இல்லைன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் செக் பண்ணிக்கோங்க. வித்தவுட் மானிட்டர் இல்லாமல் ராஸ்பெரி பிஐ எப்படி நம்ம விஎன்சி எஸ்எஸ்ஹெச்சில் அசஸ் பண்ணுறது பார்த்துருப்போம். இப்போ விஎன்சியில் போய்ட்டு அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த ஃபைல் லொக்கேஷன் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். எங்கே விண்டோஸில் எங்கே ஃபைல் லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணணுங்கிறது தான் இங்கே கொடுக்குறது. நீங்கள் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ஈயில் நியூ ஃபோல்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் அடுத்து சென்ட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கிறது உங்களுக்கு விண்டோஸ்லேருந்து ராஸ்பெரி பிஐக்கு போகிறதுக்கு VNC வியூவரில் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ்லேருந்து ராஸ்பெரிக்கு வந்துடும். VNC சர்வர் ராஸ்பெரி பிஐ ஓஎஸில் இன்ஸ்டால் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ராஸ்பெரி பிஐலேருந்து விண்டோஸ்க்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இதில் நீங்கள் ஃபுல் ஃபைல் லொக்கேஷன் என்டையர் ஃபோல்டரும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ VNC சர்வர்லேயே அந்த லொக்கேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஹோமில், பிஏயில், டவுன்லோடில், இல்லாட்டினா டெஸ்க்டாப்பில் எங்கேனாலும் நான் லொக்கேஷன் செட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீல பிக்கோங்கிற அந்த ஃபுல் ஃபோல்டரை நான் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். விண்டோஸ்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஃபைல் எல்லாமே இப்போ எவ்வளோ லார்ஜ் ஃபைலாக இருந்தாலும் 1 GB 2 GB எவ்வளோ லார்ஜ் ஃபைலாக இருந்தாலும் உங்களுக்கு அங்கேருந்து லேன் வழியாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். அது இப்போ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்னு சொல்லி இங்கே வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்க்டாப்பில் இந்த பிக்கோ ஹோமில் பிஐயில் பிக்கோங்கிற ஃபோல்டர் விண்டோஸ்லேருந்து இங்கே காப்பி ஆயிடுச்சு. இப்போ VNC வியூவர் வழியாக நம்ம அதை பார்த்துட்டோம். இப்போ VNC சர்வர் வழியாக ராஸ்பெரியிலேருந்து விண்டோஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ நான் அந்த பிக்கோ ஃபைலே இது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆல்ரெடி லொக்கேஷன் ஈயில் நியூ ஃபோல்டர் செட் பண்ணியிருக்கேன். அப்போ ராஸ்பெரி பிஐ ஓஎஸ்லேருந்து பிக்கோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ ஈயில் நியூ ஃபோல்டரில் பிக்கோங்கிற ஒரு ஃபோல்டர் இங்கே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்னு இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ VNC வழியாக எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்த்தோம். ப்ரீவியஸாக எஸ்எஸ்ஹெச் வழியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டில் எஸ்எஸ்ஹெச் வழியாக ராஸ்பெரி பிஐ ஓஎஸ் எப்படி அசஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ராஸ்பெரி பிஐ 4ல் எப்படி ஓஎஸ் நம்ம போர்ட்டபிளாக ரைட் பண்ணி எப்படி அதை நம்ம அசஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இருக்க வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நீங்கள் சிங்கிள் ஃபைலாக அனுப்பலாம். இல்லைன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த PCM283ல் ஒரு சிங்கிள் ஃபைலை நான் இதில் சென்ட் பண்ணுறேன். blink.c சென்ட் பண்ணுறேன்னா அது இங்கே வந்துடுது. யூஸ் என்டையர் ஃபோல்டர்னு போட்டிங்கன்னா அந்த ஃபோல்டர் ஃபுல்லாக வரும். இல்லை சிங்கிள் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு சென்டர்னு கொடுத்திங்கன்னா அந்த ஃபைல் மட்டும் இங்கே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.